இந்த குனாஃபா பிஸ்தா சாக்லேட் ட்ரீம் கேக் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது கம்ப்ளீட்லி எக்லெஸ் அண்ட் நம்ம ஸ்டவ் டாப்பில் குக் பண்ணுறதுனால அவனும் தேவையில்லை. ஒரு லேயரும் அவ்வளோ யுனிக் டேஸ்ட்டோட ரொம்பவே ஸ்பாஞ்சியாக க்ரீமியாக டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற துபாய் சாக்லேட்டோட ஒரு இன்ஸ்பயர்டு கேக் தான் இது. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுறப்பவே எனக்கு அவ்வளோ பிடிச்சது. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. இதுக்கு 1/3 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. எனி ரீஃபைண்ட் ஆயில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். இதில் 1/2 கப் தயிர் சேர்த்து கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹாட் வாட்டர் ஒரு 1/4 கப் சேர்த்திக்கோங்க. நல்ல கேக்குக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் நம்ம நார்மல் சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்திருக்கோம். இதில் நம்ம 1 கப் + 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ அது கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சீவ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மைதா மாவு 1 கப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதுலேயே நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா சலிச்சு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு சேர்க்குறப்போ உங்களுக்கு கட்டியும் இல்லாமல் இருக்கும், நல்ல ஏரேஷனும் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பீட்டரோ விஸ்கோ யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இதில் ஒரு 1/4 கப் பொடி பண்ண பிஸ்தா, அன்சால்டட் பிஸ்தா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 இன்ச் டின்னை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு. இதில் நம்ம பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் இல்லை குக்கரில் அடியில் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 55 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்லா போக் பண்ணிங்கன்னா கத்தியோ இல்லை சாப்ஸ்டிக்கோ க்ளீனாக வரணும். இப்போ இதுக்கு பிஸ்தா க்ரீமுக்கு நம்ம பிஸ்தா 1 கப் எடுத்துக்க போகிறோம். அன்சால்டட் பிஸ்தாவாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டரியாக வரும். அரைக்க கொஞ்சம் டைம் கொடுத்து பல்ஸ் மோடில் அடைங்க. இந்த மாதிரி பட்டரியாக வந்ததுக்கப்புறமேல நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறோம். ஈக்குவலி 1 கப், அதாவது ஒரு டின் ஃபுல்லாக சேர்த்திக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். சில கண்டென்ஸ்டு மில்க் உங்களுக்கு க்ரீமினஸ் தராது. ஸோ அப்போ ஒரு 1/2 கப் பால் சேர்த்து இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பிஸ்தா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்ல கிளேஸாக சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். நான் ஒரு 150 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்து ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி விப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுக்கணும். அண்ட் க்ரீம் கோல்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். இப்போ இதுலேயே நம்ம பிஸ்தா க்ரீமை 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். ஒரு பாதி நம்ம இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பாதி அப்படியே வைங்க, நம்ம குனாஃபாவோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரீமை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். பட் தட்ஸ் ஓகே. நீங்கள் இந்த கலரே வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலர் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்தா க்ரீன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னுமே என்ஹான்ஸ் ஆகும். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். க்ரீம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் டெண்டன்சி வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் பைப் பண்ணிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு ட்ரீம் கேக் தான் அப்படிங்கிறதுனால கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. இப்போ நம்ம குனாஃபா டோ எடுத்துக்க போகிறோம். குனாஃபா டோனே கடையில் கிடைக்கும். சப்போஸ் இது கிடைக்காதவங்க நம்ம தின் வெர்மிசிலி, அதாவது தின் சேமியா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. குனாஃபா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் உங்களுக்கு. இது மைதா யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஐட்டம். ஸோ இதுக்கு நம்ம தின் வெர்மிசிலி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை நம்ம ஒரு பவுலில் சேர்க்க போகிறோம். நீங்கள் சேமியா எடுக்கிறதுனாலும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பிஸ்தா க்ரீமை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் ட்ரீம் கேக்காக நான் ட்ரீம் கேக் பாக்ஸுக்கு பதிலாக நம்ம நார்மல் டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரீம் கேக் பாக்ஸ் கிடச்சிதுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேக் ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சுகர் சிரப் மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் சிரப் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஜூஸினஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே க்ரீம் போடாமல் நம்ம குனாஃபா டோ போடுறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. நம்ம இப்போ இந்த குனாஃபா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து லேயர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற க்ரீமை நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் போடுறீங்கன்னா 3 செட் ஆஃப் பாக்ஸ் வரும் நான் சொன்ன ரெசிபிக்கு. இல்லை பெருசாக ஒரே ட்ரீம் கேக் பாக்ஸில் போடுறீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் கூட 2-3 லேயர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் நார்மல் சாக்லேட் எடுத்து நீங்கள் அதையுமே மெல்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் மெல்ட்
பண்ணலாம். இல்லை நார்மலாக அடுப்பில் டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே சுடுதண்ணி வச்சு மேலே சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணலாம். மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம மேலே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணுறப்போ நல்லா ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முடியலன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை இந்த நூக் அண்ட் கார்னரில் வர மாதிரி டில்ட் பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு ட்ரீம் கேக் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு வித் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி செட் ஆனதும் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பிஸ்தாவை நான் பொடிச்சு சேர்த்திருக்கேன். இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனதும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்போ மேலே இருக்கிற இந்த சாக்லேட் லேயர் நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ தட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம க்ரீம், அதுக்கப்புறம் குனாஃபா லேயர், ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்னு சொல்லி சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக அன்சால்டட் பிஸ்தா தான் யூஸ் பண்ணும். பிஸ்தா ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த கேக் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு லேயரும் அவ்வளோ டெலிஷியஸாக யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இதுக்கு வெயிட்டிங். ஹாப்பி ஈட்டிங்.